ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா பச்சை பயிர் லட்டு இதை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டேன். இதில் நான் 1 கப் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம செவக்க வறுத்துக்கணும். கருகு விட்டுறக்கூடாது. கைவிடாம நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பச்சை பயிரில் நிறைய புரோட்டீன் இருக்கு. இது எல்லாருமே சாப்பிடலாம். நம்ம பச்சை பயிர் கண்டிப்பாக அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு இதுக்கு ரொம்ப பொருளும் தேவையில்லை. இதுக்கு பச்சை பயிரும் வெல்லம் மட்டும் இருந்தால் போதும். ஈஸியாக ஒரு லட்டு செஞ்சிடலாம். நல்லா நம்ம செவக்க வறுத்துட்டோம். இப்போ இது என்ன பண்ணுறோம்னா நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வைக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் நைஸாக பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டா நம்மளுக்கு அடுத்தது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். திரும்ப ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நான் 1 கப்பில் 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இல்லை கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கிறேன். வெல்லம் கரைஞ்சா போதும். நம்ம கரைஞ்சது ரொம்ப கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. வெறும் தண்ணியில் கரைஞ்சா போதும். நம்மளுக்கு வெல்லம் கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ இந்த பச்சை பயிர் நல்லா ஆறிடுச்சு. இதோட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா நான் பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதோட என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு ஏலக்காய் சேர்த்துட்டேன். நெய் சேர்க்குறேன். இப்போ இதோட சேர்த்து நம்ம வெல்லம் கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படி நல்லா கிளறிக்கலாம். நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வரும்ல, அந்த லெவலுக்கு நம்ம உங்களுக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா வெல்லத்தை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ நான் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவும் பவுட்ரு பண்ணக்கூடாது, ரொம்பவும் நம்ம குறப்பாக ஒரு மாதிரி முழுசாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு மீடியமாக நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையை நம்ம பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பச்சை பயிறு லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். நம்மளும் சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். 2 பொருள் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. வெல்லமும் பச்சை பயிரும் தான். கொஞ்சோண்டு நம்மளுக்கு தேவையானது வால்நட்ஸ், எந்த இது வச்சுருந்தாலும் நீங்கள் பாதாம் முந்திரி எது இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு உங்களோட ஓனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.